நான் வந்து ஏமாத்தல. அட்வொகேட் தான் ஏமாத்துறாங்க. ஆமா. ஏதோ உங்க இன்டென்ஷன் ஏதோ வேற மாதிரி இருக்குன்னு ஏதோ சொல்லியிருந்தாரு. சரி, லெட் மீ பி கிளியர் வித் ஒன் திங் இந்த இடத்துல. இது நம்ம நிறைய பேசியாச்சு இதை பற்றி. ரெடிட்டில் ஒரு விஷயம் வந்தது வரும்போதே நம்ம இந்த வீடியோ உடனே நம்ம பண்ணலை. ஒரு 1 வீக் நம்ம டைம் எடுத்துக்கிட்டோம். டெய்லி மேம் வெயிட் பண்ணலாம், நம்ம லீகலாக பேசலாம், ஏன்னா ஸ்டோரி பேச முடியாது. டக்குன்னு ஒருத்தவங்களை அப்படி பிளாட்ஃபார்முக்கு கொண்டு வர முடியாது. நம்ம ரொம்ப கான்ஷியஸாக இருந்தோம் இந்த இடத்துல. பிகாஸ் தப்பான அலிகேஷன் கொடுத்துடக்கூடாதுன்ற இதில். அப்புறம் நம்ம ஒன்ஸ் பேச போய் தான் அது எதிர்பார்க்காத ஒரு விஷயம். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட வந்து சரி நம்ம சொல்லிடலாம். ஏன் அரௌண்ட் ஒரு 50 கால்ஸ் வந்துச்சு நமக்கு. ஓகே, ஏன்னா அவர் சொல்லுவார்ல, போய் நம்ம தான் வந்து எல்லாரையும் த்ரெட்டன் பண்ணி கூட்டிகிட்டு வந்தோம், நம்ம தான் எல்லாரையும் மிரட்டி கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சோம் அப்படின்னு. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், யாருமே எங்கள் குழந்தை கிடையாது, எல்லாருமே இந்த இடத்துல அடல்ட். ஓகே, அவங்களா தான் ப்ரொஃபஷனல் சப்போர்ட் வேணும், ஒரு லீகல் சப்போர்ட் வேணும்னு தேடிட்டு இருந்தப்போ தான் நம்ம வீடியோ அவங்க கண்ணில் எல்லாம் பட்டிருக்கு. படும்போது தான் அவங்க வந்து மேம் நீங்கள் வந்து இதை ஃபுல்லாக ஸ்டடி பண்ணியிருக்கீங்க இந்த விஷயம், ஸோ நீங்களே எங்களுக்கு ஒரு விஷயம் பண்ணி கொடுங்க நம்மக்கிட்ட வந்தாங்க. ஓகே, வர்றது மட்டும் இல்லாமல் நான் எவிடென்ஷியலாகவே சொல்கிறேன், எல்லாமே நம்ம எவிடென்ஷியலாக தானே சொல்லணும் இந்த இடத்துல. அவர் மாதிரி நானும் பண்டில் எடுத்து காமிக்கணும்னு நினைக்கிறேன். பட் நம்மகிட்ட இருக்கிறது ஒரிஜினல் எவிடன்ஸ் பண்டில் தான் இந்த இடத்துல. ஓகே, இது எல்லாமே நம்ம வந்துட்டு விக்டிம்ஸ் கொடுத்தது ப்ளஸ் வந்துட்டு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கான பண்டில்ஸ் இந்த இடத்துல. இது வந்து ஒரு த்ரெட்டனிங் தான் மேம். நீங்க அட்வொகேட் கிட்ட போனீங்கன்னா நான் காசு தர மாட்டேன். ஓகே, காசு தரணும்னா நீங்க அமைதியாக இருக்கணும். அது ஒரு ஆடியோ வந்திருக்கு, ஐ திங்க் கிளைண்ட் அமைச்சிருக்காங்க, நான் ஃபார்வர்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. அவங்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவரை பேசின விஷயம் வந்துட்டுல உங்களுக்கு பணம் வேணும்னா அமைதியாக பொலைட்டாக இருக்கணும். ஓகே, அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்ற ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு நீங்கள் லீகலாக ப்ரொசீட் பண்ணுறீங்கன்னா அந்த ரெடிட்டில் இருந்த அந்த வாய்ஸ் நோட் தான். எஃப்ஐஆர் போட்டிங்கன்னா நான் உள்ளே போய் வந்துடுவேன் அந்த மாதிரி ஒரு வாய்ஸ் நோட் தான். ஸோ இங்கே என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு விஷயம் நல்ல கிளாரிஃபிகேஷன் நான் இங்கே கொடுக்கணும். இங்கே யாரையும் மணி வாங்குறத நான் இங்கே ஸ்டாப் பண்ணலை. அவங்க மணி அவங்களுக்கு வரணுன்ற ஒரு விஷயத்துக்காக தான் நான் ஆஸ் அன் அட்வொகேட் லீகலாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் இந்த இடத்துல. ஓகே, சரி வீட்டிலே உட்காந்துட்டு மணி வந்துடும் இவ்வளோ நாள் வந்துச்சா? மணி வரவே இல்லையே இவ்வளோ நாள். அதுக்காக தான் இப்போது இந்த கம்ப்ளைண்ட் ப்ராசஸாக இருக்கட்டும். இன்னும் நமக்கு இப்போ தெரிய வந்த விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னா, பீப்புள் ஆல்ரெடி ஃபைல்ட் அண்ட் ஸ்டார்டட் ஃபைலிங் செக் பவுன்ஸ் கேஸ் கூட இங்கே. ஓகே, அங்கே வந்து அவர் செக் கொடுத்துருக்காரு இல்லையா, அதை வச்சு செக் பவுன்ஸ் கேஸும் ஃபைல் ஆகிட்டுருக்கு, ஃபைலும் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. ஸோ இதெல்லாம் வந்து அப்போ நான் மட்டும் பண்ணுறேன்னா இன்னும் வந்து இங்கே பிக்சருக்குள்ளே வராமல் நிறைய பேர் இங்கே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்களே, அப்போ எல்லாருமே வந்து அவர் தப்பு சொல்வாரா என்னன்னு எனக்கு தெரியல இங்கே.